வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து முதல் 3 அதிகாரங்கள்ல ஆண்டவர் சபைகளுக்கு எழுதின கடிதத்தை பார்க்க போகிறோம். அதற்கு ஒரு முன் தொடக்கமாக இந்த 7 சபைகளுக்கு ஆண்டவர் கடிதம் எழுதினாரு. இந்த 7 சபைகள் என்பது ஒரு கற்பனை அல்ல. இன்றைக்கு நம்ம அழைக்கக்கூடிய துருக்கி இல்ல டர்க்கி என்று அழைக்கக்கூடிய தேசத்துல உள்ள 7 பட்டணங்கள்ல இருந்த சபைகளுக்கு ஆண்டவர் எழுதின கடிதம். அந்த கடிதத்தை தான் பார்க்க போறோம். இது இந்த சபைகள் என்ன நிலைமையில இருக்கு என்று சொல்லக்கூடியதா, ஆண்டவர் அந்த சபைகளுடைய தன்மை என்ன, இது எந்த நிலைமையில இருக்கு என்று சொல்லக்கூடியதா அவர்களுக்கு எழுதக்கூடிய ஒரு கடிதம் தான். இந்த மேப்ல பாத்தீங்கன்னா ஒரு 7 சபைகள் மேப் போடு தம்பி. 7 சபைகள் பாத்தீங்கன்னா நீங்க எபேசு சபையிலிருந்து கொஞ்சம் மேல போனீங்கன்னா ஸ்மிர்னா வரும். ஸ்மிர்னா முடிச்சீங்கன்னா பெர்கமு வரும். பெர்கமுல இருந்து அப்படி லேசா வலது பக்கம் திரும்பினீங்கன்னா தைட்டீரியா, அப்புறம் சர்டீஸ், பிலதால்பியா, லவோதிகா. அதாவது ஒரு யூ டர்ன் மாதிரி ஒரு இந்த வளைய மாதிரி ஹார்ஸ் ஷூன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு செமி சர்க்கிள் மாதிரி இருக்கும். இந்த 7 பட்டணங்களும் வரிசையா இருக்கும். 1ல இருந்து 2, 2ல இருந்து 3 போய் பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா ஒரு ஒழுங்கா இருக்கும். அதாவது ஜிக்ஸாக்கா இருக்காது. ஒரு ஆள் ஒரு கடிதம் கொண்டு போனார்னா எபேசு சபைக்கு போய் கொடுத்துட்டு அடுத்த சபைக்கு போக, அதுக்கு அடுத்த சபைக்கு போக வரக்கூடிய வசதியா தான் 7 சபைகளும் அமைந்திருந்தது. அப்படிப்பட்ட சபைகளுக்கு தான் ஆண்டவர் எழுதினாரு. இந்த 7 சபைகளுக்கும் எழுதும் போது ஆண்டவர் அந்த சபைகளுடைய நிலைமை என்ன, தன்மை என்னங்கிறத பார்த்துட்டு தான் அந்த சபைகளுக்கு இந்த கடிதத்தை எழுதுறாரு. சரியா? இந்த கடிதங்களுக்கு ஒரு முன் உரையாக ஒரு காரியம் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். எங்கேயாவது சபையாக கூடி ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்து விட்டோம், எப்படி ஒரு தனியால் அழுது புலம்பி ஆண்டவரே நான் பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் மனம் திரும்பி வர்றேன்னு கேட்கறது நிறைய உண்டு. ஒரு சபையாக கூடி அப்படி அழுது புலம்பி ஆண்டவரே நாங்கள் செய்த பாவத்திற்கு நாங்கள் மனம் திரும்பி வாழ விரும்புகிறோம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நீங்க கேட்டது உண்டா? சபையா நாங்க தேவனுடைய நோக்கத்திற்கும் தேவனுடைய திட்டத்திலிருந்தும் நாங்க மாறிவிட்டோம், நாங்க மனம் திரும்ப விரும்புறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை பார்த்தீங்களான்னா இல்லை. ஆனா வேத வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, இங்க இந்த சபைகள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியம். சரி, நம்ம இங்கிலாந்து தேசத்துல இருக்கோம். இங்கிலாந்து தேசத்துல சபைகளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சா உங்களுக்கு என்ன நடக்குது, உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிடும். நீங்க யோசிக்கலாம், என்னன்னே இங்கிலாந்துல இருக்கோம், நம்ம இங்கிலாந்துல சபையில ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது எப்படின்னு உலகம் பூரா பாதிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் உங்களுக்கு சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். நம்ம நாட்டினுடைய ராணியினுடைய பிரின்ஸ் சார்ல்ஸுக்கும் டயானாக்கும் கல்யாணம் நடந்தது, தெரியுமா எல்லாருக்கும்? ஆமா. இந்த சார்ல்ஸுக்கும் டயானாக்கும் கல்யாணம் நடக்கும்போது டயானா கல்யாணம் பண்ணும்போது என்ன நான் ஒரு செய்தியில சொன்னேன், ஒரு டெய்லி டிவோஷன்ல அந்த இதை சொன்னேன். அது நிறைய பேர் கேள்விதான், அது என்ன சம்பவம்னு கேட்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே ஒரு மெசேஜில் சொல்லியிருந்தேன், அது எந்த மெசேஜ் ஞாபகம் இல்லை, அதனால உங்களுக்கு சொல்றேன், புரியும். டயானா கல்யாணம் பண்ண போகும்போது, அதாவது நம்ம கல்யாணத்துக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கணும் இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர். நான் கணவன் மனைவி கையை பிடிச்சு நான் இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் உன் கூட இருப்பேன்னு. இப்ப மனைவி கணவனுக்கு இது சொல்லும் போது என்ன சொல்லணும், நானும் இன்பத்திலும் துன்பத்திலும் உனக்கு கீழ்ப்படிந்து வாழுவேன் என்று சொல்லணும் வேத வசனத்தின் அடிப்படையில். டயானா என்ன சொல்லிட்டாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கீழ்ப்படிந்துங்கிற வார்த்தை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நல்லா கவனிங்க, நான் கீழ்ப்படிந்து வாழ்வேன்னு சொல்ல மாட்டேன், உனக்கு மரியாதை கொடுத்து வாழ்வேன், ஐ வில் ரெஸ்பெக்ட் யூன்னு சொன்னாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? உலகத்துல உள்ள அத்தனை ஆங்கிலிக்கன் சபையிலையும் கீழ்ப்படிந்துங்கிற வார்த்தையை எடுத்துட்டாங்க. அதோட ஏன் தெரியுமா? ராணி தான் ஆங்கிலிக்கன் சபையோட தலைவி. நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க எங்கேயோ ஒரு மூல முடுக்குல இருக்கலாம், இந்தியாலேயோ இலங்கையிலேயோ ஆப்பிரிக்காலேயோ இருக்கலாம், எல்லாருக்கும் மாறுச்சு. இப்போ நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களா இருக்கிறீங்க, இல்ல இலங்கையில இருக்கிறவங்களா இருந்தா தயவு செய்து ஆங்கிலிக்கன் சபையினுடைய திருமண முறை எடுத்து பாருங்க. கீழ்ப்படிதல்ங்கிற வார்த்தை கிடையாது.
அதான் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு இந்த சபையில எங்க தொட்டா எங்க உலகம் முழுவதும் ரிப்பிள் எஃபெக்ட் இருக்குங்கிறது தெரியணும். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் முன்னாடி நடந்துச்சு. அந்த சரித்திரம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா 1வது நூற்றாண்டுல ஏன் ஆண்டவர் இந்த சபைகளுக்கு சொல்றாரு, இன்றைக்கு நம்ம ஏன் அதை புரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி. 15வது நூற்றாண்டுல ரெஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு சீர்திருத்தம் மார்ட்டின் லூத்தர் மூலமா கொண்டு வரக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். ஒரு பெரிய எழுப்புதல், கத்தோலிக்க சபைகளும் ஆளுகிற வர்க்கமும் ஒன்றாய் இருந்து செய்ததிலிருந்து ஒரு பெரிய மாறுதல் வந்தது. அதற்கு பின்பாக 16வது நூற்றாண்டுகள்ல பியூரிட்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டானது. பியூரிட்டன்ஸ், அதாவது தங்களை பரிசுத்தப்படுத்தினவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் உண்டாச்சு. எங்க? ஆங்கிலிக்கன் சபைகளிலே, அதாவது சர்ச் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்றோமே, அதே மாதிரி சர்ச் ஆஃப் இங்கிலாந்து கீழே இருந்த சபைகள்ல பியூரிட்டன் என்று தங்களை பிரித்தெடுத்து வைத்தவர்கள், நாங்கள் தேவனுக்கென்று பிரித்தெடுத்து வைக்கப்பட்டவர்கள், நாங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வோம் என்று சொல்லி தங்களை பிரித்தெடுத்து வைத்தாங்க. இவங்களை கூப்பிட்டது யாருன்னா சாதாரண கிறிஸ்தவம் கூப்பிட்டாங்க. ஏன்னா அவங்களை கிண்டல் பண்ற விதமா இந்த பேரை வச்சாங்க. நல்லா கவனிங்க, இவன் பியூரிட்டன் பேரு வச்சதுக்கு காரணம் அவர்கள் செய்த நல்ல காரியத்தினால, அவங்க செஞ்சதுனால அவங்க சொல்லல. ஆனா யாரு என்ன பண்ணா, மற்றவர்கள் அவங்கள கிண்டல் பண்ற விதமா பியூரிட்டன் சொல்லி அவங்களுக்கு பட்டப்பெயர் வச்சு அவங்கள மார்க் பண்ற விதமா, அவங்கள கேலி பண்ற விதமா இந்த பேரை வச்சாங்க. ஏன்னா இவர்கள் என்ன சொன்னாங்க, நீங்க மனம் திரும்பி, சபையாக நாம மனம் திரும்பி, ஆதி திருச்சபைகள் எப்படி மனம் திரும்பி தேவனுக்கென்று வாழ வேண்டும் என்று வாழ்ந்ததோ அதுபோல நம்ம எல்லாரும் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்று சொல்லி ஏறக்குறைய ஒரு 2000த்திற்கும் மேற்பட்ட பியூரிட்டன் சபைகளுக்கு போதிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன? மனம் திரும்ப வேண்டும், நாம் தேவனுக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அந்த சபைகள் நடக்கிறது, அந்த அழைக்கப்பட்ட நோக்கத்திற்கென்று இந்த சபைகள் இருக்க வேண்டும், அதனால நம்ம எல்லாருமே பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும், அதற்காக நம்ம எல்லாம் மனம் திரும்பணும்னு சொல்லி சபைகளுக்கு மனம் திரும்புதலை குறித்து போதிச்சாங்க. ஆனா சபையில இருந்த தலைமைத்துவம் என்ன பண்ணுச்சு, நாங்க மனம் மாற மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய முரட்டாட்டம் பண்ணக்கூடிய தலைவர்கள் என்ன பண்ணாங்க, இவங்களை துன்பப்படுத்த ஆரம்பிச்சாங்க. 1662, கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க இந்த வசனம், இந்த வருஷம் 1662 ஆகஸ்ட் மாசம் 24ஆம் தேதி இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம் சென்ட் பார்த்திமலேயு நாள், புனித பார்த்திமலேயுனோட நாள் என்று சொல்லக்கூடிய ஒரு நாளை கொண்டாடுறோம் ஆகஸ்ட் 24ஆம் தேதி. இந்த மனம் மாறாத மன கடினம் கொண்ட கிறிஸ்தவ அமைப்புல உள்ள தலைவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நீங்க ரொம்ப கடினமா பிரசங்கம் பண்றீங்க, அவ்வளவு கடினமா பிரசங்கம் பண்ணக்கூடாது, நம்ம எல்லாம் ஒரு ஜெப ஒழுங்குமுறை கொண்டு வரணும். இப்போ உடனே உங்களுக்கு எல்லாரும் ஞாபகம் வரும், நம்ம பழைய காலத்துல ஆங்கிலிக்கன் சபையில போனா ஒரு பிரேயர் புஸ்தகம் இருக்கும், நம்ம வாசிப்போமே, பக்கம் 32 உள்ள ஜெபத்தை சொல்லுங்க, பக்கம் 17 உள்ள ஜெபத்தை சொல்லுங்க, அந்த முறையை கொண்டு வந்தாங்க. அதாவது ஜெபிக்கிற முறையை மாத்திட்டு புஸ்தகத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்கன்னு சொல்லி ஜெபிக்கக்கூடிய ஒரு முறையை கொண்டு வந்தாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, பார்லிமெண்ட்ல ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க, யூனிஃபார்மிட்டி ஆக்ட்னு சொல்லி. அது என்னன்னா, நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் என்ன சொல்லுச்சுன்னா, இந்த ஜெபத்தின் அடிப்படையில தான் நீங்க ஜெபிக்கணும், நீங்க மனம் மாறு இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தின் மூலமா என்ன சொன்னாங்க, நீங்க ஒண்ணு எல்லாரும் இந்த ஜெபத்தை சொல்லணும், இல்லைன்னா நீங்க எல்லாம் சபையை விட்டு துரத்தப்படுவீங்க. நல்லா கவனிங்க, பியூரிட்டன் என்று தங்களை தேவனுக்கென்று பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கென்று வாழ வேண்டும் என்று வைத்த 2000த்திற்கும் மேற்பட்ட போதகர்கள் ஒரே நாள்ல தங்களுடைய சபையை விட்டு துரத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம், போதகர் என்று கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் எடுக்கப்பட்டது. அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள்.
தங்களுடைய சபைகளை விட்டு துரத்தப்பட்டாங்க. அவங்களெல்லாம் ஒரு மார்ஜினலைஸ்டா, ஒரு ரொம்ப கேவலமா நடத்த ஆரம்பிச்சாங்க. இதுக்கு பேரு கிரேட் எஜெக்ஷன். நீங்க போய் இதை குறித்து நிறைய புஸ்தகங்கள் இருக்கு. கிரேட் எஜெக்ஷன் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். 1662 2000க்கும் மேற்பட்ட பாஸ்டர்ஸ் மனந்திரும்புன்னு சொல்லப்பட்டவங்க எல்லாம் அங்க இருந்த சபைகளிலிருந்து துரத்தப்பட்டாங்க. என்ன ஆச்சு? கிறிஸ்தவம் தலைகீழா மாற ஆரம்பிச்சது. ஆனா 3 வருஷம் 1662 இது நடந்தது. 1665 ஒரு எலி போய், இப்ப கொரோனா வைரஸ் வர்ற மாதிரி ஒரு எலி போய் கடிச்சு ஒரு வைரஸ் லண்டன்ல மாத்திரம் அந்த நாட்கள்ல லண்டன்ல இருந்தது 5 லட்சம் பேர். அதுல 1 லட்சம் பேர் 1665 செத்து போயிட்டாங்க. ஒரே 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 ஒரு 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 சிக்னஸ்ல லண்டன்ல மாத்திரம் 1 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க. 1 வருஷம் கழிச்சு 1666 ஒரு பெரிய தீ விபத்து. அதுல 70,000 வீடு அழிஞ்சு போச்சு நம்ம வாழ்ற லண்டன்ல 17வது நூற்றாண்டினுடைய தொடக்கத்துல. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இது நிறைய பேர் தேவன் கொண்டு வந்த ஒரு கோபாக்கினை, இல்ல தேவன் கொண்டு வந்த நியாய தீர்ப்பு என்று சொல்லக்கூடியதா சொல்றாங்க. என்றைக்கு சபை தன்னுடைய நிலையை விட்டு மாறுகிறதோ அன்றைக்கு கிறிஸ்தவத்துக்கு கேடு. இது நீங்க சபையினுடைய சரித்திரத்தை கொஞ்சம் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன் நம்ம இங்க இருக்கிறோம்? எங்க இருக்க வேண்டிய நம்ம இதே வேத வசனத்தை வாசிச்சுட்டு இன்றைக்கு நமக்கு சொல்லக்கூடிய பிரசங்கங்கள் எப்படி இருக்கு? ஆண்டவர் உனக்கு எல்லாத்தையும் செய்வார். எப்படி? ஒரு ஜீபூம்பா மாதிரி உனக்கு அவர் அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி இயேசு கிறிஸ்துங்கிற பேரை சொல்லி நீ தேய்ச்சேன்னா பைபிள்ல வசனத்தை எடுத்து நான் சொல்றது எனக்கு கிடைக்கும் சொல்லக்கூடிய ஒரு கேவலமான நிலைக்கு போயிடுச்சு. இப்போ ஆண்டவர் இங்க உள்ள சபைகளுக்கு கடிதம் எழுதுறார். அந்த நாட்கள்ல நம்ம யோவான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். யோவான் 15வது அதிகாரம் பார்த்திருக்கோம். இப்போ யோவான் 15வது அதிகாரம் எப்ப நடந்துச்சு? அவர் கல்வாரி சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக கிட்டத்தட்ட 30 AD. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டு போன எச்சரிக்கை எல்லாம் 30 வருஷத்துல நடந்துருச்சு. இத ஆண்டவர் எழுதும் போது நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நம்ம முதல் 3 அதிகாரங்கள்ல தான் இன்னைக்கு ஒரு ஓவர் வியூ தான் பார்க்க போறோம். நம்ம பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட சபையை பார்க்க போல நம்ம 7 சபைகளினுடைய மொத்த கருத்தை பார்க்க போறோம். என்ன நோக்கத்துக்காய் எழுதப்பட்டதுங்கிறத பார்க்க போறோம் இன்னைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனா. சரியா? வருகிற நாட்களில் நம்ம இதை கொஞ்சம் நல்லா பார்ப்போம். சரியா? வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். இது நியாய தீர்ப்பை குறித்தது. முதல் முறையா ஆண்டவர் வரும்போது யாருக்கும் தெரியாம வந்தாரு. ஒரு மாட்டு தொழுவத்துல ஒன்றுமில்லாதவரா வந்தாரு. ஆனா 2வது முறை வரும்போது அழுது புலம்பக்கூடிய ஒரு காலமாய், ஒரு கொடிய காலமாய் இருக்கும்போது ஆண்டவர் வரப்போறாரு. அப்ப வரும்போது எப்படி இருக்கிறது என்பதை குறித்து எழுதும் போதுதான் இந்த சபைகளுக்கு ஒரு கடிதத்தை எழுதுறார். அதுல 11வது வசனம் பாருங்க. 1வது அதிகாரத்துல 11வது வசனம். அது அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன், நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா 7 சபைகளுக்கும் அனுப்பு. இந்த 7 பட்டணத்திலையும் ஒரு சபைகள் இருந்தது. இது எல்லாத்துக்கும் ஒரு பிரதானமான சபை என்று பார்த்தீங்கன்னா அந்த சபை வேற எதுவும் இல்லை, எபேசு சபை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இது உங்களுக்கு தெரியணும். இந்த 7 சபைகளை குறித்து பார்க்கும்போது
7 சபைகளே முக்கியமான சபை எதுன்னு பார்த்தீங்கன்னா எபேசு சபை. என்ன காரணம்னா எபேசு சபையில தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 3 வருட காலங்கள் இருந்து அங்க ஊழியம் பார்த்தாரு. அங்க வந்து கத்துட்டு போனவங்க இது எல்லாமே நீங்க அந்த மேப்ல பாத்தீங்களா, எல்லாம் பக்கத்துல தானே இருக்கு. எல்லாம் அங்க இருந்து பக்கத்து பட்டணங்கள்ல இருந்து வந்து தினசரி கற்றுக்கொண்டு போனவர்கள் தான் அங்கங்க போய் சபை ஆரம்பிச்சது. கொலோசே பட்டணம், கொலோசேயர்னு ஒரு நிருபம் இருக்கா நம்ம பைபிள்ல. அந்த கொலோசேயர் நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது? கொலோசே பட்டணத்துல உள்ள சபைக்கு எழுதப்பட்டது. அந்த பட்டணத்துக்கு பவுல் போகவே இல்லை. அங்கிருந்து வந்து இவங்க கத்துட்டு போய் அங்க சபை ஆரம்பிச்சது. அப்ப இது எல்லாத்துக்குமே மதர் சர்ச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எபேசு பட்டணம் தான். இப்ப இந்த எபேசு பட்டணத்துல இருந்தா போய் எல்லாருக்கும் வந்து இந்த காரியங்கள் எல்லாம் ஆரம்பிச்சாங்க. அப்போ இந்த 7 சபைகளும் ஏற்கனவே இருக்க சபை. இந்த 7 சபைகள்லையும் நீங்க துன்பப்படுவீங்க, நீங்க பிரச்சனைக்குள்ள போவீங்கிறத ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார். யோவான் 15வது அதிகாரத்துல 18வது வசனம் பாருங்க. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். என்ன முன்னாடியே என்ன பகைத்ததுன்னு அறியுங்க. அதுல 20வது வசனம் வாசிங்களேன். நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். என்ன துன்பப்படுத்தினது உண்மைனா உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தை கை கொள்ளுவாங்க. ஆனா இப்ப அவங்க கை கொள்ளல. அப்ப என்ன ஆண்டவர் சொல்றாரு? துன்பம் வரப்போகுது, உங்களுக்கு பாடு வரப்போகுது. ஆண்டவர் சொல்லி போன 30 வருஷத்துல நடந்த ஒரு பெரிய கொடுமை என்னன்னா நீரோ மன்னன். ரோமாபுரி பேரரசனுடைய மன்னனாகிய நீரோ பெரிய கிறிஸ்தவர்களை படுத்தின பாடு மாதிரி யாருமே பண்ணல. அவர் 64வது வருஷம் தொடங்கி 68வது வருஷம் வரைக்கும் 4 வருஷம் யாரெல்லாம் கிறிஸ்தவன் சொன்னானோ அவங்கள பண்ண கொடுமை அளவுக்கு அழியாதது. இந்த வருகிற நாட்களில் ஒரு சில டீட்டெயில் சொல்லி கொடுக்குறேன். அதாவது அவன் கொன்ன ஆளுங்களும் கொன்னு குமிச்சதும் உங்களால் நம்ப முடியாது. அதாவது ரொம்ப கொடுமையான காரியம் என்ன தெரியுமா? நீரோ மன்னன் வந்து தான் வந்து இரவுல உட்கார்ந்து கேளிக்கை நடனமும் மது அருந்துவதற்கு என்ன தெரியுமா செய்வாரு? கிறிஸ்தவர்களை பிடித்து கொண்டு வந்து கம்பத்துல கட்டி வச்சு அவங்க மேல தார ஊத்தி சுட சுட தார ஊத்தி தீ கொளுத்தி விட்டுருவார். நம்ப முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒருத்த மேல தார ஊத்தி அவனை எரிய விட்டுட்டு அந்த வெளிச்சத்துல உட்கார்ந்து கேளிக்கை நடனம் பார்த்தாங்க. அப்படிப்பட்ட கிறிஸ்தவம், அப்படி பாடுபட்டு வளர்த்த கிறிஸ்தவம். கேளிக்கை கூத்தும் நடனமும் இல்ல, சரியாக புரிஞ்சு கொள்ளணும். அவ்வளவு பாடுபட்டாங்க. அதுக்கு பின்னாடி இன்னொருத்தன் வந்தான், தொமத்தியான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளு. 81வது வருஷம் அரசனா வந்தான். 96 வரைக்கும் அவன் பண்ண அட்டகாசம்னா, கிறிஸ்தவர்களுக்கு பண்ண துன்பம்னா அளவிட முடியாது, கணக்கிட முடியாது. இந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவர் எழுதுறார். இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் வந்து யோவான் மூலமா தன்னுடைய சபைகளுக்கு கடிதம் எழுதுறார். இந்த யோவான் எப்படி உயிரோடு இருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு எண்ணம் வரணும். ஏன்னா இவ்வளவு பேரை துன்பப்படுத்தும் போது எப்படி ஒரு அப்போஸ்தலனோட உயிரோட விட்டாருன்னு உங்களுக்கு வரணும். ஏன்னா மீதி பேரெல்லாம் கொலை பண்ணிட்டாங்க, அப்போஸ்தலனான யோவானை மட்டும் உயிரோட இருக்காரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய யோவானை கொதிக்கிற எண்ணெயில அள்ளி தூக்கி போட்டாங்க. இவர் சாகாம நீச்சல் அடிச்சாரு அதுல. அதனால ஒரு கட்டையை விட்டு தூக்கி வெளியே அள்ளி போட்டாங்க. இப்ப உடம்பு வெந்தவரா சாக போற நிலைமையில இருந்தவரை கொண்டு வந்து பத்மு தீவு, நம்ம பாட்டு பாடும்போது பத்மு தீவினிலே பக்தனுக்கு நீங்க தரிசனம் ஆனீங்களே, நம்ம பாட்டு பாடும்போது என்னமோ அது என்னமோ தேவ தரிசனம் இது மாதிரி நினைக்கிறோம். எண்ணெயில வெந்து போய் ஒண்ணும் இல்லாம போனவனை கொண்டு போய் அங்க விட்டப்ப அது எவ்வளவு பெருசு தீவுன்னா 10 மைல் நீளம் 5 மைல் அகலம், அவ்வளவுதான் மொத்த தீவே. அந்த தீவுல டர்க்கியில பக்கத்துல இருக்கு. அங்க கொண்டு போய் ஆளை விட்டுட்டாங்க. சாக போறதுக்காக விட்ட இடத்துல அங்க ஆண்டவர் வந்து பேசுறாரு. நல்ல கவனிங்க, நீங்க சரித்திரத்தோட புரிஞ்சுக்கணும்.
ஆண்டவர் சொன்னாரு உங்களுக்கு துன்பம் வரப்போது, உங்களை துன்பப்படுத்த போறாங்கன்னு 30 வருஷத்துல நடந்துருச்சு. அடுத்து இன்னும் கொடிய துன்பம் அவர்கள் பாடு அனுபவித்து கொண்டிருக்கும் போது இப்ப ஆண்டவர் அவர் தன்னுடைய காரியங்களை சொல்றார். இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்துல 19வது வசனத்துல சொல்றத பாருங்க. நீ கண்டவைகளையும், அதாவது கண்டவைகள் ஏற்கனவே நடந்தது, இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது, இப்ப இருக்கிறது, இனி வரப்போகிறது. என்ன? பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். கண்டவைகள் இப்ப இருக்கிறது, வரப்போகிறத குறிச்சு நீ எழுது. இது யோவான் எழுதுனது இல்ல. நீங்க தயவு செய்து புரிஞ்சு கொள்ளணும். இது யாரு எழுதினாருங்கிறத முதல் வசனம் சொல்லுது பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது பாருங்க. தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு இது யாரு கொடுத்தது? தேவன் இயேசு கிறிஸ்து கொடுத்தது. அதை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவனுடைய மெசஞ்சர் அனுப்பிச்சு அப்ப இது மெசேஜ் யாரோடது? தேவன் இயேசு கிறிஸ்து சொன்னது, இயேசு கிறிஸ்து யோவான்ட்ட சொன்னது. அப்ப இது என்னன்னா, இது யோவான் எழுதுனது இல்ல, இயேசு கிறிஸ்து எழுதுனது. நீங்க அந்த பின்னாடி வரும்போது பாத்தீங்கன்னா, நீங்க ரெட் லெட்டர் பைபிள், சிவப்பு எழுத்து உள்ள பைபிள்னு சொல்லி வச்சிருந்தீங்கன்னா 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் பூரா சிவப்பு கலர்ல இருக்கும். அது பூராமே இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள், இயேசு கிறிஸ்து எழுதின கடிதம். யோவான் எழுதுனது இல்ல. அதனாலதான் தலைப்பு தெளிவா இருக்கும். யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். புஸ்தகத்தினுடைய பேர் என்ன? யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்படுத்தினவர் ஆண்டவர். இது தேவனுடைய செய்தி, இயேசு கிறிஸ்துக்கு வெளிப்படுத்தினார். அது அப்ப நீங்க என்னன்னா, இது புரிஞ்சு கொள்ளணும். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷ நூல்கள்ல அவர் பிரசங்கம் பண்ணாரோ, இப்ப ஆவியானவராய் மூலமா அவர் பண்ணுகிற பிரசங்கம் தான் நம்ம பார்க்க போறது. இந்த 7 சபைகளுக்கும், இந்த 7 சபைகளுக்கு யோவான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய நல்ல ஆலோசனை மாத்திரம் இல்ல, கண்டித்தலும் கொடுக்கக்கூடியது. இதுல என்னன்னா, இப்ப ஏன் அங்க இருக்கிறாரு? இந்த யோவானுக்கு இப்ப வெளிப்படுத்துறாரு இல்லையா? யோவான் ஏன் அங்க இருக்கிறாருங்கிறத 9வது வசனத்துல சொல்லிடுறாரு. 1வது அதிகாரம் 9வது வசனம் சொல்றாரு. என்ன காரணம்? 2 காரணத்தினால நான் இங்க இருக்கிறேன். எதனால நாங்க இருக்கிறேங்கிறத அதை சொல்றாரு பாருங்க. உங்கள் சகோதரனும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான், எதனால? 1வது தேவ வசனத்து நிமித்தம், 2 தான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு இப்ப பத்ம தீவுல என்னைய துன்பப்பட்டு இருக்கிறவனா வச்சிருக்கிறது காரணம். ஏன்னா நான் தேவனுடைய வசனத்தை போதிச்சேன். 2வது அவருக்கு சாட்சியாக இருந்தேன். அப்போ உங்களுக்கு துன்பம் வந்தா நீங்க சந்தோஷப்படணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்தா நீங்க பயப்படணும், துன்பம் வந்தா சந்தோஷப்படணும். ஆனா இன்றைய கிறிஸ்தவத்துல மாத்திட்டோம். நம்ம கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார் பிரதர். அந்த சபையில எப்படி கூட்டம் கூடி வழியுது பாருங்க. அவங்களுக்கு காசு, அவங்களுக்கு வீடு, அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது பாருங்க. நிஜமா சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது நமக்கு ஏதாவது துன்பம் வரலன்னா நம்ம கேட்கணும். ஒருவேளை ஆண்டவரே நான் உங்க கூட நடக்கலையா, ஒண்ணுமே ஒருத்தனும் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான்னு, நம்ம யூடியூப்பே ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான்னு இப்படி கேட்கணும் நம்ம. ஏன்னா ஆண்டவர் கூட இருந்து சத்தியத்தை சொன்னா கண்டிப்பா துன்பம் வரும். வரலைன்னா தான் பிரச்சனை. வரலைன்னா ஆண்டவர் கைவிட்டுற கூடாது. ஐயோ ஆண்டவரே தயவு செய்து பாருங்க, நீங்க வேற நம்மளை விட்டுறாதீங்க. எவனை நேசிக்கிறாரோ அவனைத்தான் சிட்சிப்பாரு. அதனால சிட்சியை பத்தி கவலையே படக்கூடாது. தேவ சிட்சை தான் நமக்கு வேணும். தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. எனக்கு ஆசீர்வாதத்தை காட்டிலும் தேவன் வேணும். ஆசீர்வாதம் 2வது, அதெல்லாம் தேவையில்லை. அவர் இருந்தா போதும். ஏன்னா நம்ம அந்த இதுக்கு வரணும். எனக்கு அவர் சொல்லும் போது சொல்றாரு, எதுக்காக நான் அந்த இதுல இருக்கிறேன். அப்படி வரும்போது தான் தேவன் வெளிப்படுவார். அப்படி நீங்க சோதனைக்குள்ளேயும் போராட்டத்துக்குள்ளேயும் போகும்போது தேவன் பேசுவாரு. நீங்க நல்ல பிரியாணி சாப்பிட்டு நல்ல மாட மாளிகையில் உட்காந்தீங்கன்னா யாரு பேசுவா? உங்க கொழுப்பு தான் பேசும்.
நான் கட்டின இந்த மகா பெரிய பாபிலோன். நீ பாருங்க, ஒரு பாபிலோனை கட்டி முடிச்சதும் அவர் என்ன சொல்ற, நேபுகாத்நேச்சர், நான் கட்டிய இந்த மகா பெரிய பாபிலோன். அவன் வாயில வார்த்தை இருக்கும்போது போட்டார் ஆண்டவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப என்ன, இந்த காரியங்கள் எல்லாம் எதனால வந்தது? வேத வசனத்தின் நிமித்தமும் சாட்சியின் நிமித்தம். இத எதுக்காக எழுதுறேங்கிறத, இந்த எப்படி வருதுங்கிறத 5வது 6வது வசனத்தில் சொல்றாரு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 5-6 பாருங்க. உண்மையுள்ள சாட்சியும் முதற் பிறந்தவரும். இந்த ஒரு நிமிஷம் இருங்க, நான் இந்த பதத்தை சொல்லுறேன். ஆண்டவரை குறித்து சொல்லும் போது இங்க ஒரு பதம் சொல்றாரு பாத்தீங்களா, மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும். தேவனுடைய ஒரே பேரான குமாரன் கிடையாது. அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம், உயிர்த்தெழுந்ததுல அவர் முதல்ல பிறந்தார், நீங்க பின்னாடி பிறந்திருக்கீங்க. அதனாலதான் நீங்க இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரன் சகோதரி. இதை மறந்துடக்கூடாது. ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் எங்கேயுமே அவர் தேவனுடைய ஒரே குமாரன் இருக்கவே இருக்காது. உங்க வேத வசனத்துல முதற் பிறந்தவர் தான் இருக்கும். மறுபடியும் பிறந்ததுல முதலாவது பிறந்தவர் அவரு, அடுத்து பிறந்தது நம்ம. அதனாலதான் உங்களையும் சகோதரர், சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரதர் ஏன் சொல்றோம்? ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு ரத்தத்துல பறக்கப்பட்டிருக்கோம், நம்ம எல்லாம் ஒரு குடும்பம். முதற் பிறந்தவரும் அதிபதியுமாகிய உண்டாவதாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு ஆமென். இப்ப என்ன, இது அவருக்கு தான் மகிமை செலுத்தக்கூடியதா அவர் சொன்னதுன்னு சொல்றாரு. இப்ப இவர் என்ன சொல்றாரு, இந்த 7 சபைகளுக்கு நான் கடிதம் எழுதுறேங்கிறாரு. இதுல அவர் சொல்லக்கூடிய, அவரை பத்தி சொல்லக்கூடிய, ஆண்டவரை பத்தி சொல்லக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா, 1வது அதிகாரத்துல 12 - 17 வரை உள்ள வசனங்கள்ல அவர் எப்படி இருந்தாருங்கிறத சொல்லுது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசனத்துல பாக்குறாரு யோவான். அப்ப பார்க்கும்போது அவர் எப்படி இருக்கிறாருங்கிறத சொல்றாரு. 12வது வசனம் பாருங்க. அப்பொழுது திரும்பினேன், 7 பொன் குத்து விளக்குகளையும். 7 பொன் குத்து விளக்குங்கிறது என்னன்னா, இந்த 11வது வசனத்துல வாசிச்சோம்ல 7 சபைகள், அதுதான். அதை 20வது வசனத்தை ஒரு நிமிஷம் வாசிச்சிருங்க, அதுக்கப்புறம் 13வது வசனம் வாசிப்போம். இந்த 7 நட்சத்திரத்தினுடைய ரகசியத்தையும் அவன் பார்க்கும்போது, யோவான் பார்க்கும்போது 7 நட்சத்திரம் 7 பொன் கொத்து விளக்கு தான் காக்குறாரு. இது என்ன, இது ரகசியம், இது என்னன்னு தெரியலங்கிறாரு. அது என்னன்னு எழுதுங்கிறாரு. அது என்னன்னு சொல்றாரு பாருங்க. அந்த 7 நட்சத்திரங்களும் தூதர்களாம், 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். இப்ப இந்த 7 சபைகளுக்கு நடுவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலாவிக் கொண்டிருக்கிறார். இதை நம்ம மறந்துடக்கூடாது, சரியா? இப்ப அதுல 13வது வசனம் பாருங்க. அதாவது 7 சபைகளுக்கு நடுவின் மத்தியில நிலையங்கி தரித்து மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். இது தானியேல் உபயோகப்படுத்துகிற பதம், வரப்போகிற மேசியாவை குறித்து சொல்லக்கூடிய பதம். மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன், அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. வெண்கலம் போல இருந்தது. 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். வாயிலிருந்து கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அதாவது அவரால் எழுத முடியல, எப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, அப்படி. ஏன்னா அவரை பொறுத்தளவுக்கு இதுதான் அவருக்கு தெரிஞ்ச டிஸ்கிரிப்ஷன். அவர் பார்த்தது வெள்ளை அப்படின்னா உறைந்த பனி, மேல பார்க்கும்போது அந்த பனி இருக்கு பாருங்க, அப்படி அதுக்கு ஒப்பா இருந்துச்சு.
இப்படி இருந்ததுலே மார்க் அச்சை பார்த்தா அப்படி பொன்னால மாதிரி அப்படி பளபளன்னு இருந்துச்சு அப்படின்னு அவரால் இயன்ற மட்டும் அதை சொல்ல முயற்சி பண்றாரு. அவரால் சொல்ல முடியல. இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ஏன் இதை எப்படி நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும்னா, அதாவது 17வது வசனம் ஒரு நிமிஷம் வாசிங்க, அப்போ உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். நான் அவரை கண்டபோது, அதாவது அப்போஸ்தலனாகிய யோவான் ஆண்டவருக்கு பிரியமான அப்போஸ்தலன். தன்னை குறித்து எழுதும் போது யோவான் சுவிசேஷத்தில் எந்த முறை 4 முறை என்ன எழுதுறாரு? இயேசுவுக்கு அன்பான சீஷன் எழுதுறாரு. யோவான் 13வது அதிகாரத்துல அங்க ராப்போஜன பந்தி அவர் கொடுக்கும் போது அங்க ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு ஒருத்தன் என்னைய காட்டி கொடுக்க போறான்னு சொல்லும் போது பேதுரு யார்கிட்ட சொல்றாரு? யோவான்கிட்ட கேட்கிறாரு. காரணம் என்ன? யோவான் இயேசு கிறிஸ்துனுடைய மார்புல சாய்ந்திருந்தான். எப்படி? அப்படி he was leaning on him. நம்ம நண்பர்கள் சாஞ்சிருப்பான்ல, என்ன மச்சான் என்ன மாமான்ற மாதிரி, இப்படி ஒருத்தன் மேல ஒருத்தன் சாஞ்சிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அவ்வளவு அன்பா அவ்வளவுதான் இருந்தவர். தன்னை குறிச்சு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு? இயேசுவுக்கு அன்பானவன் நானு. நான் இயேசு மேல அன்பு செலுத்துறது இல்ல, அவர் என் மேல அன்பு செலுத்தினாரு உணர்ந்தானு. தன்னை குறிச்சு எழுதும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். யோவான் 20வது அதிகாரத்துல முதல் 4 வசனங்களை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. கல்லறைக்கு போவாங்க, பேதுருவும் இவரும் போவாங்க. என்ன தெரியுமா எழுதுவாரு? பேதுருவும் இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷனும் ஓடினார்கள், இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷன் முன்னாடி போயிட்டான். எப்படி? நானும் பேதுரும் ஓடணும், நான் முன்னாடி போயிட்டேங்கிறத எழுதுறாரு. ஆனா எப்படி எழுதுறாரு? இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷன் முன்னாடி போயிட்டான், தான் முன்னாடி போனேன்னு எழுதல. இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சுங்கிற மாதிரி தான் தெரியும் நமக்கு. இப்ப நான் உங்களை நம்ம 2 பேரும் ஓடும் போது நான் எழுதும் போது நானும் சகோதரன் பெட்ராமும் ஓடினோம், ஆனால் இயேசுக்கு அன்பான சீசன் முன்னாடி போய் விட்டார், பெட்ராம் பின்னாடி வந்தார்னு அவர் வாசிக்கும் போது என்ன வாசிப்பாரு? ஆனா இவருக்கு ரொம்ப லொல்லுப்பா. யோசிச்சு பாருங்களேன், பேதுரு பேர் எழுதி எழுதுறாரு. ஆனா என்னன்னா அவ்வளவு க்ளோஸ். நீங்க அதை புரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவர் கூட அவ்வளவு நெருக்கமானாலு இப்படி இருக்கிறவரு இப்போ அவரை பார்க்கிறார், மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவ பார்க்கிறாரு. இப்போ நீங்க நேச்சுரலா நீங்க அவ்வளவு க்ளோஸா இருந்திருந்தீங்கன்னா, அவ்வளவு நெருக்கமா இருந்திருந்தீங்கன்னா, அவரை பார்த்த உடனே என்ன செஞ்சிருப்பீங்க? ஓடி போய் கட்டி பிடிச்சு கொஞ்சம் கொலாவி, ஐயோ ஆண்டவரே உயிரோட வந்துட்டீங்கன்னு சொல்லுவீங்களா? நிச்சயமா. ஆனா அவர் என்ன செஞ்சாரு? செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். எப்படி? செத்தவனை போல. எனக்கு நிறைய நேரங்கள்ல ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் அன்னைக்கு காலையில குளிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்தாருன்னு. நீங்க எனக்கு அன்னி பண்ணுவீங்களா? நான் அன்னைக்கு காலையில சேவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஏண்ட பண்ணுவ முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். யாராவது அந்த மாதிரி. ஏன்னா அதாவது என்னன்னா, இப்ப அப்படியே சொல்லி சொல்லி பழகினதுனால நம்ம ரொம்ப கேஷுவலா பண்ணிட்டோம். ஐயா தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க, ஆண்டவருக்குரிய மரியாதையும் கணத்தையும் விட்டுட்டோம். அதை விட்டதுனால இன்னைக்கு என்னன்னா, என்ன வேணாலும் யாரு வேணாலும் சொல்லலாங்கிற ஒரு கேவலமான நிலைக்கு வந்துருச்சு இன்னைக்கு. எனக்கு அருமையானவர்களை புரிந்து கொள்ளுங்க, அவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். ஆனால் நம் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய தேவன், நமக்கு ஒரு நல்ல தகப்பன். ஆனா அவருக்குரிய மரியாதையும் கணத்தையும் என்னைக்கு விட்டு விடவே முடியாது. யோசிச்சு கொள்ளுங்க. அமெரிக்க ஜனாதிபதி இப்போ ராணியை பார்க்க வந்திருந்தாரு. அவர் என்ன கை கொடுத்தாருங்கிறது புரோட்டோகால மீறினதுன்னு சொன்னாங்க, மரபை மீறியதுன்னாங்க. ஏன்னா ராணியினுடைய கரங்களை பிடிச்சு முத்தம் தான் கொடுக்கணும், கை கொடுக்க கூடாதுன்னு. நம்ம வாழுகிற 21வது நூற்றாண்டிலே ஒரு நமக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பிரிட்டிஷ் ராஜ்யம் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த காலத்துல வேணா பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சொல்லலாம், எங்களை கேட்டுத்தான் எழும் எங்களை கேட்டுத்தான் விழும் சூரியனை பார்த்து சொல்லலாம். இன்னைக்கு அப்படியா? கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு நாட்டினுடைய ராணிக்கே இவ்வளவு இருக்குன்னா, அகில உலகத்தையும் படைத்து அதை ஆளுகிற தேவன், பூமியில் உள்ள எல்லாவற்றையும், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஆளுகிற வல்லமையுள்ள அந்த தேவனுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும்? அதைத்தான் அங்க கொடுக்கிறார். ஏன்னா அவர் வரும்போது இவர் சொல்ற வார்த்தை எதுவுமே அவரால் உணர்வுகளை புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு வார்த்தைகளை விவரிக்கிறாரு. எனக்கு இப்படி தெரிஞ்சது. ஆனா மொத்தத்துல நான் என்ன செத்தவனை போல இருந்தேன். ஏன்னா என்னால முடியாது.
அப்போ ஆண்டவருடைய வருகை அவ்வளவு உக்கிரமாக இருக்கும் என்பதை காட்டக்கூடியதுதான். அப்ப என்னன்னா, இதை உணர்ந்தவர் பேதுரு. அதனாலதான் பேதுரு சொல்லும்போது, தன்னுடைய நிருபத்துல சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் தன்னுடைய வீட்டை முதல்ல சுத்தம் பண்ணுவாருன்னு. 1 பேதுரு 4வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்களேன். நியாய தீர்ப்பு ஹலோ எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு. நியாய தீர்ப்பு எங்க துவங்குது? இங்க சபையில தொடங்கு காலமா இருக்கு. நம்மகிட்ட துவக்கும் போதே இவ்வளவு மோசமா இருந்துச்சுன்னா வெளியே எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாத்துக்கோங்க. என்ன சொல்றாரு? நமக்குள்ள தொடங்கும் போதே இவ்வளவு பயங்கரமா இருந்துச்சுன்னா அப்ப வெளியே எவ்வளவு மோசமா இருக்கும். இதத்தான் பவுல் திமோத்திக்கு சொல்லும் போது ரொம்ப திரும்ப திரும்ப சொன்னாரு. நீங்க 2 திமோத்தியினுடைய புஸ்தகம் எடுத்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா வரப்போறான். ஏன்னா திமோத்தி எங்க இருந்தாரு? எபேசு சபைக்கு போதகரா இருந்தாரு. நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. எபேசு சபையை விட்டு போகும்போது எபேசு சபையில் உள்ள மூப்பர்களை கூப்பிட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கை 20வது அதிகாரத்தில் அங்க உள்ள மூப்பர்களை எச்சரிக்கை கொடுக்கிறாரு. நான் போயிருவேன், போனதுக்கு அப்புறம் கொடிதான ஓநாய்கள் வரும், உங்களை திசை மாறுபாடான உபதேசத்தை போதிக்கும், தங்களுக்கு நேரா திருப்பக்கூடியதா இருக்கும், அதனால நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு சொன்னாரு. அதற்கு பின்பாக திமோத்தியை அனுப்புறாரு. திமோத்திக்கு எழுதும் போது 2 திமோத்தி 1வது அதிகாரத்துல 8வது வசனம் பாருங்க. ஆகையால் குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேட்டபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. நல்லா கவனிங்க. சுவிசேஷ நூட்கள் முடிந்த பிறகு ஒரு 30-40 வருஷத்துல அவர்கள் சொல்லக்கூடிய எல்லாமே என்ன? நீ கிறிஸ்துவுக்காய் பாடனு வைக்க போற. அதுல 14வது வசனம் பாருங்க. நற்பொருளை நீ காத்துக்கொள். நீ அது காத்துக்கொள், உனக்குள்ளதை காத்துக்கொள். நீங்க 3வது அதிகாரம் 2வது அதிகாரம் பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? நீ ஒரு போர் சேவனோட போராடு. 3வது அதிகாரத்துல பாருங்க. 4வது அதிகாரத்துல திரும்ப திரும்ப சொல்றாரு, நீ போராடு, நீ பாடுபடு. நீ இது கடைசி காலத்துல இச்சிக்கிற போதனைகளை பண்ணக்கூடிய மக்கள் வருவாங்க. ஆனா நீயோ சுவிசேஷத்துல நிலை நில்லு, நீ விட்டுறாத. திரும்ப திரும்ப எச்சரிக்கிறாரு. காரணம் என்ன? ஏன்னா மக்கள் மாறுபாடா போகக்கூடிய காலம் வருங்கிறத உணர்றாரு. இந்த 7 சபைகளுக்கும் கடிதம் எழுதும் போது 7 சபைகள்ல மொத்தமா என்னென்னலாம் மாறிச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர்கள் அங்க இருந்த என்னென்ன பாவங்கள் தெரியுமா? அந்த சபைகள்ல பாவம் என்ன தெரியுமா? சபையில வெளியே இல்ல, சபைக்குள்ள என்ன தெரியுமா பாவம்? செக்ஷுவல் இம்மாராலிட்டி, முடற்கூறு பிரகாரமாக விபச்சாரம். 2வது விக்கிரக ஆராதனை. 3வது அந்நிய தெய்வர்களை வணங்குவது. அடுத்து காம்ப்ரமைஸ். என்னன்னாலும் பரவாயில்ல, ஏத்துக்கோங்க, இப்படினாலும் பரவாயில்ல, அப்படினாலும் பரவாயில்ல, நீங்க ஹோமோசெக்சுவலா பரவாயில்ல, நீங்க இந்த பாவத்தில் இருக்கீங்களா பரவாயில்ல, காணிக்க கொடுத்தா போதும் வாங்க. அடுத்து என்ன? பாவம், எந்த பாவம்னாலும் பரவாயில்ல. ஹிப்பாக்ரசி, மாய்மாலம், கள்ள போதனை, மக்களை வஞ்சிக்கிறது, மக்களை சுண்டி இழுக்கக்கூடியது, காசுக்காக ஊழியம் பார்க்கிறது. இவ்வளவும் இந்த 7 சபைகளுக்குள்ள நடக்குது. 7 சபைகளுக்குள்ள நடக்குது. இது மாத்திரமல்ல, கள்ள அப்போஸ்தலர்கள் வந்துட்டாங்க, கள்ள போதகர்கள் வந்துட்டாங்க, கள்ள தீர்க்க தரிசிகள் வந்துட்டாங்க, கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய பெண்களும் வந்துட்டாங்க. எப்படி? இந்த 7 சபைகள்ல 5 சபைகள்ல இவ்வளவு பாவங்கள் நிறைந்ததாக நீங்க யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பாவங்கள் நிறைந்ததா? என்ன? இதனாலதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப அந்த சபைகளுக்கு ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றாரு? நீங்க மனம் திரும்பு. வேற ஒண்ணுமே சொல்லல. மனம் திரும்பு. உன்னுடைய
பாவத்தை அறிக்கை செய்து நீ மனம் திரும்பி ஒரு புதிய வாழ்க்கை வாழு. நீ நல்லா கவனிங்க. பேதுரு தன்னுடைய நிருபத்தில் என்ன சொன்னாரு? 4வது அதிகாரத்தை 17வது வசனத்துல தேவனுடைய வீட்டுல நியாய தீர்ப்பு தொடங்குனாரா? இந்த நியாய தீர்ப்பு முதல்ல தேவனுடைய வீட்டுல தொடங்குனது எங்க தெரியுமா? எசேக்கியேல் புஸ்தகத்துக்கு திருப்புங்க. எசேக்கியேல் 9வது அதிகாரத்தை திருப்புங்க. அது சின்ன அதிகாரம். எசேக்கியேல் புஸ்தகத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வசனம் உள்ள ஒரு அதிகாரம்னா அதுதான். அது சின்ன ஒரு அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகத்துல. இது பேதுருக்கும் தெரியும், பழைய ஏற்பாட்டில் இருந்து வந்த யூதர்கள் எல்லாருக்கும் இந்த தீர்க்க தரிசனம் தெரியும். எங்க நடக்குதுன்னா, இஸ்ரவேல் தேச மக்கள் பாபிலோன்ல அவர்கள் பிடிமானத்திலிருந்து அவங்க அவர்கள் இங்க வந்து வாழப்போகிற எருசலேம்ல நடக்கக்கூடிய ஒரு தரிசனத்தை எசேக்கியேல் பார்க்கிறார். சரியா? நல்லா பாருங்க. எசேக்கியேல் பார்க்கிறார். அதுல 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. முதல் 7 வசனங்களை வாசிப்போம். மகாசத்தமாய் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக்கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார். இதோ ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக்கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து வந்தார்கள். அவர்களின் சணல் நூல் அங்கி தரித்து அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீட தண்டையிலே நின்றார்கள். எல்லாம் எங்க நடக்குது? சபைக்குள்ள நடக்குது. சரியா? நின்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபின் மேல் எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு கர்த்தர் அவனை நோக்கி, நீ என்ன பண்ணு? எருசலேம் நகரம் எங்கும் உருவப்போ, அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமோ பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். 2 கூட்டம் இருக்கு. ஒன்னு அக்கிரமம் பண்ற கூட்டம், இன்னொன்னு பெருமூச்சு விட்டு அழுகிற கூட்டம். நல்ல கவனிங்க, இத விட்டுறாதீங்க. எசேக்கியேல் சூழமா தயார் பண்ணும்போது ஒரு கூட்டம் அருவருப்பு செய்யற கூட்டம் இருக்கு, இன்னொரு கூட்டம் அழுது துக்கித்து ஆண்டவர்கிட்ட மன்றாடுற கூட்டம் இருக்கு. இப்ப என்ன செய்யறாரு? இந்த அழுது மன்றாடுகிற கூட்டத்துக்கு மேல ஒரு அடையாளம் போடுன்னு சொல்லிட்டு அவரின் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள். நகரமெங்கும் போய் உருவ போய் வெட்டி தள்ளு, வெட்டுங்கள். உங்கள் கண்கள் தப்ப விடாமலும் நீ இறங்க, உனக்கு இறக்கம் வந்துடக்கூடாது, வெற்றவனுக்கு இறக்கம் வந்துடக்கூடாது. யோசிச்சு பாருங்க. ஒரு 6 பேரை வெட்டுறதுக்கு நியமிக்கிறாரு. அவன் வேலையே வெட்டுறதுதான். ஆனா உனக்கே இறக்கம் வந்துடக்கூடாது. நீ யாரெல்லாம் வெட்டணும்னு சொல்றாரு பாருங்க. முதியோர், வாலிபர், கன்னிகைகள், ஹலோ, குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் நல்ல கவனிங்க. தன்னுடைய பரிசுத்த நகரமாகிய எருசலேம்ல தன்னை தெரிந்து கொண்டு பின்வாங்கி போய் ஆண்டவருக்கு அருவருக்கத்தக்க காரியங்களை செய்யறவங்களை என்ன சொல்றாரு? இவங்களெல்லாம் கொன்று போடுங்கள். ஆனா அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவரையும் விடாதீர்கள். ஆனா முதல்ல அடையாளம் பண்ண சொன்னல, அவனை ஒண்ணும் பண்ணாத. எங்க இருந்து தொடக்கு? ஏன் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தொடங்கு, ஏன் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தொடங்குகள் என்று ஹலோ 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 எங்க தொடங்கினாங்க? ஆலயத்திலிருந்து. எங்க வெட்ட ஆரம்பிச்சாங்க? ஆலயத்திலிருந்து மூப்பர்ட்ட தான். நல்ல தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த பரிசுத்த தேவனுடைய கைகளில் விழுவது பயங்கரமா இருக்கும். ஏன்னா இன்றைக்கு ஒரு மாறுபாடான கிறிஸ்தவம் போதிக்கப்பட்டு வருகிறதை நம்ம மறந்து விடக்கூடாது. வேத வசனம் தெளிவாய் எச்சரிக்கிறது.
தெளிவா எச்சரிக்கை கொடுக்கிறாரு. அதனாலதான் பேதுரு நிருபத்தில் எடுத்து சொல்லும்போது என்ன சொல்றாரு, நீ ஜாக்கிரதையாரு, ஏன்னா தேவனுடைய வீட்டுல தொடங்கும். அதுல 7ஆம் வசனம் வாசிச்சிருங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை கொலையுண்டவர்களாலே நிரப்பி புறப்பட்டு போங்கள் என்றார். அவர்கள் நகரத்தில் போய் வெட்டினார்கள். ஆலயத்துக்குள்ளே இந்த வெட்டுனா நகரத்துக்குள்ள எப்படி வெட்டுவாங்க? இதை நினைச்சுதான் பேதுரு சொல்றாரு, அது பயங்கரமா இருக்கும். இப்ப ஆண்டவர் கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் கழிச்சு அவர் மரித்து உயிர் தெழுந்த பின்பு இந்த சபைகளுக்கு கடிதம் எழுதுறாரு. என்ன சொல்றாரு? மனம் திரும்பு. ஒரே ஒரு காரியம்தான், மனம் திரும்பு, மனம் திரும்பு. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனம் என்ன? நீ மனம் திரும்பாத பட்சத்தில், நீ மனம் திரும்பு, மனம் திரும்பலைன்னா விளக்கு தண்டை எடுத்து போட்டுருவேன். 2வது அதிகாரம் 16வது வசனம், நீ மனம் திரும்பு. 2வது அதிகாரம் 21 இருந்து 23 வரைக்கும் வாசிங்க. மனம் திரும்பும் படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தவணை கொடுத்தாலும் விருப்பம் இல்ல. உன்னை சிக்காக்கி கட்டில்ல போட்டு வச்சா, அவளை படுக்கையில போட்டு அவளை நோயாளியா படுக்கையில படுக்க வச்சா, விபச்சாரம் பண்ணவன் மனம் திரும்புவான்னு சொல்லி பார்த்தா, உபத்திரத்துல தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும். இது பழைய ஏற்பாடு இல்லைங்க. ஹலோ, புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தினால சம்பாதிச்ச சபையில உள்ள மக்களுக்கு எழுதுற எழுத்து. புரிஞ்சு கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டுல இருந்து பிரசங்கம் பண்ணல. புதிய ஏற்பாட்டுல கருணையே அன்பான தேவன், இயேசு கண்ணீர் விட்டார், கட்டி பிடிச்சார், முத்தம் கொடுத்தார். அவர் தான் சொல்றாரு, நீ மனம் திரும்பலனா உன்னை வெட்டு, கொல்லவே கொல்லுவேன், கொல்லவே கொல்ல. மனம் திரும்பு. 3வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. அதை கை கொண்டு மனம் திரும்பு, கை கொண்டு மனம் திரும்பு. திரும்பாவிட்டால் திருடை மேல் வருவேன். அதே இதுல 3வது அதிகாரத்துல 16வது வசனம் பாருங்க. இப்படி நீ யாராவது வாந்தி பண்ணதை திரும்பியாவது பார்த்திருக்கீங்களா? அது உங்க பிள்ளையே வாந்தி எடுத்தாலும் இந்த பையில பிடிச்சு இப்படியே இந்த கையில பிடிச்சு இப்படி போட்டுரும். யோசிச்சு பாருங்களேன். 7 சபையில 5 சபைக்கும் தெளிவா சொல்றாரு, நீ மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான். ஐ ஹாவ் திஸ் அகெயின்ஸ்ட் யூ. உனக்கு எதிராக அந்த இது இருக்கு, உனக்கு எதிராக அந்த காரியம் இருக்கு. திரும்ப திரும்ப சொல்றாரு. 2வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. உன் பேர்ல எனக்கு குறை இருக்கு, உன் பேர்ல எனக்கு குறை இருக்கு, நீ மனம் திரும்பு. காரணம் என்ன? உன் பேர்ல குறை இருக்கு. அதுல 14வது வசனம் பாருங்க. 2வது அதிகாரத்துல சில காரியங்களை குறித்து உன் பேர்ல எனக்கு குறை உண்டு, நீ குறை, உன் பேர்ல நான் குற்றம் பார்க்கிறேன், உன் பேர்ல நான் குற்றம் பார்க்கிறேன். 5 சபைக்கும் சொல்றாரு. 2வது அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. ஆகிலும் உன் பேர்ல எனக்கு குறை இருக்கு. I have something against you. உன்னை மனம் திரும்புன்னு சொல்றது காரணம் என்ன? உன்கிட்ட குறை இருக்கு. அதை நான் என்னன்னு குறைன்னு காட்டுறேன், நீ மனம் திரும்பு. அப்ப 5 சபைகளுக்கும் அடுத்து வாசிச்சிருங்க. 3வது அதிகாரம் 2வது வசனம் வாசிச்சிருங்க. சிறப்படுத்து. அது நிறைவா நான் காணல, உன்னுடைய காரியத்தை நான் நிறைவா பார்க்கல. 3வது அதிகாரம் 16வது வசனம் பார்த்தீங்களா? நீ என்ன, உன்னை வாந்தியில இருந்து வாந்தி பண்ணி போட்டுருவேன். அப்ப என்னன்னா, நீ மனம் திரும்பு. காரணம் என்ன? உன்கிட்ட குறை இருக்கு, உன்கிட்ட பாவம் இருக்கு, அதை நான் பார்க்கிறேன், நீ மனம் திரும்பு. அப்படி இல்லைன்னா நீ அழிவை நோக்கி போவ. உன்னைய
நானே அழித்து விடுவேன். இது கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு அல்ல. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்று அறிக்கை செய்து அதற்கேற்றாற் போல் வாழாதவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம். அதனாலதான் என்ன சொல்றாரு, நீ சபையா மனம் திரும்பு, மொத்த சபையா மனம் திரும்பு. எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்துல பார்த்தோம் 9வது அதிகாரத்துல, முதல்ல போய் ஆண்டவருக்குன்னு வைராக்கியமா வாழ்றவங்களுக்கு ஒரு அடையாளம் போடுனார். இந்த 5 சபையிலையும் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. நீ மனம் திரும்பு, உங்ககிட்ட குறை இருக்குன்னு சொன்னவர் இந்த சபைகள்லையும் ஜெயங்கொண்ட மக்களை ஆண்டவர் பார்க்கிறார். ஜெயங்கொண்ட மக்களுக்கு என்னெல்லாம் சொல்றாரு, நீ யாரெல்லாம் உண்மையா இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் என்ன கொடுக்க போறேன், உங்களை நல்ல வெள்ளை உடுப்பு உடுத்த போறேன், ஜீவ புஸ்தகத்தில் எழுத போறேன், உங்களுக்கு ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு என் கூட உட்கார்ந்து ஆளுகிற அதிகாரத்தை கொடுக்க போறேன், உனக்கு இந்தந்த காரியங்களை செய்ய போகிறேன்னு சொல்லக்கூடிய வாக்கு தத்தங்கள் இருக்கு. அப்போ இந்த மாம்ச பிரகாரமாய் அந்த நாட்கள்ல வாழ்ந்த 7 சபைகள்ல 5 சபைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு கடினமான எச்சரிப்பு இயேசு கிறிஸ்துகிட்ட இருந்து வருது. சரி, இந்த நாள்ல நம்ம சபைக்கு ஆண்டவர் கடிதம் எழுதுனா என்ன எழுதுவார்? நல்லா சிந்திங்க. நம்ம சபைக்கு கடிதம் எழுதுனா என்ன எழுதுவார்? ஒரு நிமிஷம் நீங்க உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க. நம்ம சபையா நம்ம மனம் திரும்பி உம்முடைய நாம மகிமைப்படணும் அப்படின்னு சொல்லி காரியம் செய்யறோமா, இல்ல நம்முடைய சுயம், இல்ல நம்மளுடைய பாவம்? ஆண்டவர் இப்ப உங்களை பார்த்தா எனக்கு உன் பேர்ல குறை இருக்குன்னு சொல்லுவாரா, இல்ல நீ என் கண்களுக்கு முன்பாக நிறைவா இருக்குன்னு சொல்லுவாரா? இன்றைக்கு இந்த நிமிஷத்துல ஒரு தேவதூதனை அனுப்பிச்சு எனக்குன்னு வைராக்கியமா வாழ்றவங்களுக்கு முத்திரை போடுன்னு அனுப்பிச்சா அந்த தேவதூதன் உங்க பேர்ல முத்திரை போடுவாரா? எனக்கு அருமையானவர்களே, நம்ம வர்றோம், பைபிள் வாசிக்கிறோம், வசனத்தினுடைய ஆழத்தை புரிஞ்சு கொள்ளணும், நல்ல ஆழமான செய்திகளை கேட்கணும், தேவனுடைய சத்தம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். நீங்க நினைக்கலாம், எதுக்கு இவ்வளவு பெரிய கடினமான எச்சரிப்பு செய்தின்னு? ஆண்டவர் இதே வெளிப்படுத்தின விசேஷத்துல கடைசியில சொல்றாரு, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும் என்றால் நம்ம மனம் திரும்பணும். தனிப்பட்ட முறையில நம்மளுடைய மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். சபையா நம்ம மனம் திரும்பணும். நம்மளுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஆண்டவரே, நாங்கள் சபையா வந்திருக்கிறோம், நாங்கள் எல்லாரும் அப்படிப்பட்ட உம்முடைய நாமத்திற்கு தகுதி உள்ளவங்களா, ஒரு மகிமை உள்ளவங்களா நம்ம திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த யோவான் 15வது அதிகாரத்தை காலையில செய்தி அதான் பார்த்தோம். தேவ அன்பை குறிச்சு பார்த்தோம். உங்களுக்கு அந்த ஆதி அன்பு இருக்கிறதா? தேவன் பேர்ல அந்த அன்பு இருக்கா? என்னையே நேசித்து என்னை ரட்சித்தாரே. நீங்க ஒவ்வொரு சபையில நீங்க அந்த 5 சபையும் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னு போகக்கூடிய சபையினுடைய அளவை பார்க்கும்போது கடைசியில தருதலையான சபையா போகக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. முதல்ல அன்பை விட்டீங்கன்னா இந்த 7 சபைகளும் 7 சபையின் கால அளவுகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நம்ம சபை எந்த கால அளவுல இருக்குங்கிறத நம்ம சோதிச்சு பார்க்கணும். இன்றைக்கு நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க? இந்த சபையா நம்ம எங்க இருக்கிறோம்? இந்த சபையில நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க ஜெயங்கொள்ளுகிற கூட்டத்தில் இருக்கிறீங்களா? ஏன்னா 7 சபையில 2 சபை பாடுகளுக்கு மத்தியில போகுது. அந்த 2 சபையை குறிச்சு ஆண்டவருக்கு வருத்தம் இல்ல, அந்த சபையை குறிச்சு வருத்தம் இல்ல, அந்த சபையை குறிச்சு கண்டிக்கல. அப்படிப்பட்ட ஒரு சபையா நம்ம இருக்கிறோமா?
நம்ம மொத்தமா as a corporate fellowship நம்ம எல்லாரும் மொத்தமா கூடி வரும்போது, ஒரு குடும்பமா வரும்போது, நம்ம அப்படிப்பட்ட தேவ அன்புல திளைக்கக்கூடிய மக்களாய், தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறோமா? இல்ல நம்ம ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நினைச்சு நம்மளே ஏமாத்தி கொண்டு ஏதாவது பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறோமா? பாவத்துல வாழ்றோமா? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். எனக்கு அருமையானவர்களே, நம்ம அப்படி வாழ முடியாது, வாழக்கூடாது. நியாய தீர்ப்பு முதல்ல தேவனுடைய வீட்டில் தான் தொடங்கும். தெளிவா சொல்லிட்டார் ஆண்டவர். நீங்க நல்லா கவனிங்க. மொத்த உலகத்தையும் அழைக்கும் போது நோவாவையும் அவனுடைய புதல்வர்களையும் காப்பாற்றுவதற்கு மாத்திரம் ஒரு பேழையை உண்டு பண்ணி 8 பேரை பாதுகாத்தார். சோதோம் குமாரோ பட்டணங்களை அழிக்கும் போது அங்க லோத்துவையும் லோத்துவோட பிள்ளைகளையும் பாதுகாத்தார். நீங்க ஆண்டவருக்கென்று வாழும்போது எந்த அழிவு வந்தாலும், எந்த நாசமோசம் வந்தாலும் உங்களை பாதுகாக்க தேவன் வல்லவர். அப்ப நீங்க எப்படிப்பட்ட மக்களா வாழணும்? நான் ஜெயங்கொண்டவனாய் வாழ விரும்புகிறேன். ஆமா ஆண்டவரே, மற்றவர்களை போல அல்ல. நாங்க சபையா ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு தகுதியுள்ளவர்களாய், இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நடக்கக்கூடிய சபை, அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய் வழிநடத்தக்கூடிய சபை, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால, அவருடைய சுய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட இந்த சபை. நம்ம பார்த்தோம் 1662 கிரேட் எஜெக்ஷன் வரும்போது எப்படி ஒரு சபை ஒன்றுமில்லாமல் போய் அழிவை நோக்கி போனது, அதன் மூலமாய் தேசமே அழிவை நோக்கினது என்று பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் பூமியில பார்த்தார்னா, பரலோகத்திலிருந்து இன்றைக்கு பார்த்தார்னா, நம்ம சபையை பார்த்து சொல்லுவாரா, இதோ எனக்கென்று வாழுகிற சபை, இதோ இவர்கள் எல்லோரும் வைராக்கியமாய் வாழுகிறவர்கள், இவர்கள் எல்லோரும் தங்களை மனம் திரும்ப உருவ குத்தி அழுது, ஆண்டவரே நாங்கள் பாவத்தில் இருக்கிறோம், எங்களை விடுவீங்க ஆண்டவரே, எல்லா பாவத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவரே, ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ விரும்புகிறோம், உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ விரும்புகிறோம் என்று சொல்லி கதறி அழுது தேவனுடைய இருதயத்தை படித்துக் கொள்ளுகிற ஒரு சபையா இருக்கிறோமா? தேவனுடைய அன்பிற்கும் அவருடைய பாக்கியத்திற்கும் ஒரு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? அந்த அன்பை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதாய் இருக்க வேண்டும். அந்த செய்திக்காய் நான் உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு நான் ரொம்ப ஒரு நிமிஷம் வருத்தப்பட்டு, நான் ரொம்ப பாரப்பட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. முதல்ல மூப்பரை வெட்டினீங்க ஆண்டவரே, ஒரு சபையினுடைய மூப்பனா, ஒரு சபையினுடைய தலைவரா வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே அதற்கு அருகதை உள்ளவனாய் அந்த கிருபையை விருதாவாக்கி விடாதபடி ஆண்டவரே நான் வாழ வேண்டும் ஆண்டவரே. எனக்கு கீழே இருக்கிற என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகள் ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் மனம் திரும்புதலோடு ஆண்டவரே, அந்த ஆதி அன்போடு, அந்த ஆதி தேவனுடைய வார்த்தையை கேட்டபோது இவருடைய இருதயங்களில் எப்படி ஒரு மனமகிழ்ச்சியோடு தேவனுக்கென்று வாழ வேண்டும் என்று தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ, அதே போல இந்த நாளிலும் வாழக்கூடியதான ஒரு பெரிய தேவ கிருபை இவர்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு கிருபையில் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே, இன்றைக்கு நியாய தீர்ப்பு வந்தாலும் நாங்க எல்லோரும் சந்தோஷமா, இதோ எங்களுடைய தேவன், எங்கள் தேவன் எங்கள் மேல் நிறைவாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி எங்களை எடுத்துக்கொள்ளக்கூடியதாய் நாங்கள் தகுதியுள்ள மக்களாய் வாழ்வதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, அன்றைக்கு அந்த சபைகளுக்கெல்லாம் சொன்னீங்க எனக்கு குறை உண்டு என்று. ஆனா 2 சபைகளை பார்த்து நீ ஆசீர்வதிச்சீங்க. அதுபோல ஆண்டவரே நாங்கள் வாழ எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் தாமே எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்க. நாங்கள் மனம் திரும்புதலினுடைய ஆவியோடு எப்போதும் உமக்கென்று வாழுகிறவர்களாய் வாழ எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.